ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நிறைய மதர்ஸ்க்கு இருக்க பெரிய டவுட், டயப்பர் யூஸ் பண்ணலாமா வேணாமா, எந்த டயப்பர் யூஸ் பண்ணுறது, கிளாத் டயப்பர் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை டிஸ்போசபிள் டயப்பர் பெஸ்ட்டாக இருக்குமான்னு தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவில் என் பேபிக்கு எந்த டயப்பர் யூஸ் பண்ணேன், அது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் பேபிக்கு டிஸ்போசபிள் அண்ட் கிளாத் டயப்பர் ரெண்டுமே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டிஸ்போசபிள் டயப்பரை பற்றி சொல்லிடுறேன். அதோட அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு வாஷும் பண்ண தேவையில்ல. நம்ம பாட்டுக்கு ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட அப்சார்ப்ஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 hours வரைக்குமே நல்லா தாங்கும். பேபியோட ஸ்கின்னை ரொம்பவே ட்ரையாக வச்சுக்குது. அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது நம்ம கிளாத் யூஸ் பண்ணிட்டு அதை நம்ம வாஷ் பண்ணிகிட்ருக்க முடியாது. அந்த டைமில் இது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. பட் 2 hours 3 hours ட்ராவல் அப்படின்னா பேபி ஸ்கின்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஒன் டே ஃபுல்லாக நான் வெளியே கூட்டு போகும்போது டிஸ்போசபிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா பேபி ஸ்கின்னில் ரேஷஸ் வர ஆரம்பிச்சிருது. ரேஷ் க்ரீம் இல்லைனா கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்மளால் டிஸ்போசபிள் டைப்பரே யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா டயப்பருங்கிறது நம்ம 2 months 3 months யூஸ் பண்ணிட்டு விட போகிறது கிடையாது. நம்ம லாங் டைம் யூஸ் பண்ணுற ஒன்று. கண்டினியூவாக நம்ம வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே மாதிரி இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. நிறைய லேண்ட்ஃபில் வேஸ்ட் தான் க்ரியேட் பண்ணும். இந்த டயப்பர் மக்கறதுக்கு பல வருஷம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்போசபிள் டயப்பரில் யூரின் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பேபி ஸ்கின்னில் ரேஷஸ் வர சான்ஸ் இருக்குது. அவங்க ஸ்கின் இரிட்டேஷன் ஆகவும் நிறையவே சான்ஸ் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் என் பேபிக்கு ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா என் பேபிக்கு ரேஷஸ் வரும். நெக்ஸ்ட்டு மெயினாக டிஸ்போசபிள் டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால டாய்லெட் ட்ரைனிங்க்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாத் டயப்பர் பற்றி பார்க்கலாம். நான் என் பேபி 1 month இருக்கும்போதே கிளாத் டயப்பர் வாங்கிட்டேன். இந்த டயப்பர் 3 monthsலேருந்து 3 years வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் நான் என் பேபிக்கு 1.5 monthலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க டே டைமில் தூங்கும் போதும் ப்ளஸ் நைட் டைம் ஒரு சில நாளும் நான் கிளாத் டயப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டிஸ்போசபிள் டயப்பர் மாதிரியே 3 hours நல்லாவே யூரின் அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி பேபி ஸ்கின்னும் ரொம்ப ட்ரையாக வச்சுக்குது. எந்த ஒரு வெட்னஸ்மே அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. அதேமாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம 6 to 7 டைப்பர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அதையே நம்ம வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். 1 year வரைக்குமே ஒரே டயப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எந்த ஒரு வேஸ்ட்டோ பொல்யூஷனோ இது க்ரியேட் பண்ணாது. அதே மாதிரி கிளாத் டயப்பர் மேக்ஸிமம் காட்டன்னால் தயாரிக்கிறனால பேபிக்கு எந்த ஒரு ரேஷஸோ எந்த ஒரு ஸ்கின் இரிட்டேஷனோ வரவே வராது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், கிளாத் டயப்பரில் ஏர் நல்லா போகுமா, ப்ரீத்தபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லாவே ப்ரீத்தபிளாக தான் இருக்கும். பேபிக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவங்க ரொம்பவே கூலாக இருப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. நல்லா க்யூட் டிசைன்ஸில் இருக்குது. நம்ம அதை போட்டு விடும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இது அடிக்கடி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லைனாலும் அது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. 1 டேயில் 5 hours எடுத்துக்குது ட்ரை ஆகிறதுக்கு. அதே ரைனி சீசனாக இருந்துச்சு அப்படின்னா 2 days கூட ஆகுது. சரி, டிஸ்போசபிளில் பெருசாக லீக்கேஜ் இஷ்யூ இருக்காது. பட் கிளாத் டயப்பர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக போட்டு விடலை இல்லை கரெக்ட் டைமுக்கு சேஞ்ச் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக லீக்கேஜ் இஷ்யூ வரும். அதே மாதிரி கிளாத் டயப்பர் போட்டால் ரொம்ப பல்கியாக தெரியும். உங்கள் பேபி தூங்கும் போது போடும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அதே டே டைம் அப்போ நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அதை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை விளையாடுறதுக்கோ ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால் ப்ளே டைம் அப்போ கிளாத் டயப்பர் செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு கிளாத் டயப்பர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
கிளாத் டைப்பர் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கிளாத் டைப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட்டர் செல், அதுக்கப்புறம் ஒரு அப்சர்பன்ட் பேடு வந்து கொடுத்துருப்பாங்க. அவுட்டர் செல்லில் வந்து அந்த அப்சர்பன்ட் பேடை வந்து இன்செர்ட் பண்ணிட்டு உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எவரி 2 to 3 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டைப்பரை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடியே வெட்டாகிடுச்சினாலோ இல்லை பூ போயிருந்தாலோ வந்து இமிடியேட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூ போயிருந்தாங்க அப்படின்னா வந்து நல்லா ஃபோர்ஸான வாட்டரில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைல்டு டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது நியூ மம்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.